மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் தியரியா இருக்கு, கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த சீரியஸ் தான் நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல வந்து வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் தான். அதாவது காப் டக்லஸோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் தான். இதுல நிறைய பேர் வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல இருக்கு, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதோட மீனிங்கே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போலாம். ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆர்கனைசேஷன்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், ஏதோ ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்றது மூலியமா அதை வந்து வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க போறோம். இதுதான் வந்து யூசுவலான பிசினஸ் ஆக்டிவிட்டி. இந்த பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது நம்மளோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். அவங்க லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷனா. இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து இங்க ரொம்ப முக்கியமா ரெண்டு பேரை மட்டும் எடுத்திருக்காங்க. ஒன்னு லேபர், இன்னொன்னு கேபிட்டல். இந்த லேபரும் அண்ட் கேபிட்டலும் எப்படி நம்மளோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஆக்சுவலா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் தான் நம்மளோட ஒரு மேனுஃபேக்சரருக்கு இல்ல ஒரு ஆண்டர்பிரனருக்கு வந்து ரொம்ப தேவை. இதை வச்சுதான் அவரால் வந்து இந்த பிசினஸ் ப்ராஃபிட்ல வருமா இல்ல வராதா, இல்ல நம்ம பிசினஸ் இப்போ ஓடிட்டு இருக்க நிலைமை விட நம்ம கொஞ்சம் க்ரோத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணும். இதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டூல் தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் தான். சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். இந்த மாடல்ல வச்சுதான் நம்மளோட ப்ரொடியூசர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க எப்படி இந்த இன்புட் நம்மளோட அவுட்புட் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக கிரியேட் ஆனதுதான் காப் டக்லஸோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். நேம்ல இருக்கிறது வந்து ரெண்டு பேரோட பேரு. இவங்க தான் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஃபார்முலா அப்படின்னு சொன்னீங்கன்னா Q is equal to AL alpha K beta. இந்த Q அப்படிங்கிறது டோட்டல் அவுட்புட் அண்ட் இதுல A வந்து டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர், L வந்து நம்மளோட லேபர் ஃபேக்டர் அண்ட் K வந்து கேபிட்டல் ஃபேக்டர். இந்த ஆல்பாவும் பீட்டாவும் சேர்ந்தது என்ன அப்படின்னா லேபர் அண்ட் கேபிட்டலோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தான். சில லேபர் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடுறது ஒரு மேன் பவர் அண்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்ம ஆர்கனைசேஷனோட கம்ப்ளீட் கேபிட்டல். அந்த பணம் நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம், மெஷின்ல இல்ல டூல்ஸ்ல இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம், அதுதான். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு டாய் ஃபேக்டரியில வந்து 100 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 50 மெஷின்ஸ் இருக்கு. அது ஒரு ப்ரொடக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொன்னா இந்த Q அப்படிங்கிற மேல ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So 2 L power 0.6 K power 0.4. ஆக்சுவலா இது வந்து ஆல்பா, இது வந்து நம்மளோட பீட்டா. சரியா? இதுல வந்து ஒரு ஃபேக்டரியில 100 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 50 மிஷினரி வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு ஃபேக்டரி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல நான் வந்து எவ்வளோ ஒர்க்கர்ஸையும் மெஷினரியையும் சேஞ்ச் பண்றது மூலியமா என்னோட ஆர்கனைசேஷனுக்கு மேபி மோர் ப்ராஃபிட் எடுத்துட்டு வர முடியும். அண்ட் வாட் இஸ் தட் காம்பினேஷன் அப்படிங்கிறது தான். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இங்க ஆல்ரெடி இருக்கிற காம்போ என்னன்னா 100 ஒர்க்கர்ஸும் 50 மெஷினரிஸும் இருக்காங்களா. இன்கேஸ் நான் என்ன பண்றேன்னா ஒர்க்கர்ஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ கேன் கோ வித் ஒரு 90 ஒர்க்கர்ஸ் கூடயும் ஒரு 55 மெஷினரியோடையும் இதே அளவுக்குள்ள ஒரு ப்ராஃபிட்டை என்னால் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா இதை நான் எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ற ஒரு டூல் தான் நம்மளோட காப் டக்லஸோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இந்த காம்போ வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவ்வளோ சட்டனா நம்மளால சொல்லிட முடியாது. ஆனா அதுக்காக நம்ம யூஸ் பண்ற டூல் தான் இது அப்படிங்கிறது தான் இங்க நான் உங்களுக்காக சொல்ல வர காம்போ. நான் சொல்ல வர கான்செப்ட் இங்க நம்மளுக்கு இந்த காம்போ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மேபி இங்க நான் வந்து ஒரு 80 ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிட்டோம், ஒரு 60 மெஷினரிஸ் கூட வச்சுக்கலாம். இல்ல சம்டைம்ஸ் வந்து நான் ஒர்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்னோட மெஷினரியை கூட கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த காம்போல எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? சோ இங்க பாருங்க, ஒரு டாய் ஃபேக்டரியில 100 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 50 மெஷினரிஸ் இருக்கு. இங்க காப் டக்லஸ் ஃபங்க்ஷன்ஸ் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட அவுட்புட் வந்து கண்டிப்பா ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி ஆகும். ஒர்க்கர்ஸ் மட்டும் எனக்கு போதும் இல்ல மெஷினரி மட்டும் போதும் அப்படிங்கறத என்னால சட்டனா சொல்லிட முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த காம்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கூட இதை வச்சு நம்ம கண்டிப்பா டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படிங்கிறது தான். ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னா பார்க்க டெக்னிக்கலா இருந்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் எதுக்காக ஒருத்தர் பிசினஸ் பண்ணுவாங்க? கம்ப்ளீட்டா ப்ராஃபிட் மட்டும் தான் இல்லையா? சோ நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு எவ்வளவு கிடைக்குது, இதுதான் வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலான டேர்ம் தான். இங்க நம்மளோட ஃபங்க்ஷனோட எண்ட்ல நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா அது மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படின்னு பார்த்தோம்ல.
இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 வந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டன்டான ரிசல்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். வாட் யூ மீன் பை கான்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னா, நான் கொடுக்குற இன்புட் எனக்கு 100 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 50 மிஷினரிஸ் இருக்கு. இன்கேஸ் நான் அதை டபுள் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 ஒர்க்கர்ஸ்க்கு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அண்ட் 100 மிஷினரிஸ்க்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறப்போ நான் டபுள் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு டபுள் த அவுட்புட்ஸ் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்ததுன்னா நான் போடுற இன்புட் அதே அளவுக்கு எனக்கு வந்து அவுட்புட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மோர் தென் 1 இருந்தது அப்படின்னா இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு அர்த்தம். இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை விடவும் எனக்கு அதிகமா கிடைக்கும். தட் இஸ் டபுள் இன்புட் போட்டா டபுள் அவுட்புட் கிடைக்குமா, ஆனா அதை விடவும் எனக்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சர் வரும்போது நான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஆன்சர் வரும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் போடுற இன்புட்டை விட கண்டிப்பா எனக்கு கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இல்ல ஒரு பிசினஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பா இந்த டிட்டர்மினேஷன் எதுவும் இல்லாம நம்மளால பிசினஸ்ல போய் குதிச்சிட முடியாது இல்லையா. அதுக்காக ஒரு டிட்டர்மினேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா வந்து நாம யூஸ் பண்றோம். இங்க எதுக்காக இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிசினஸ்லயோ எக்கனாமிலயோ ப்ரொடக்ஷன் பிளானிங்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. காட் டக்ளஸ் ஃபங்க்ஷன்ல வந்து வேற என்னென்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இன்க்ரீசிங் இன்புட்ஸ் வந்து நம்மளுக்கு டபுள் த எஃபெக்ட்ஸ் கொடுக்குதா, இல்ல அதை விட அதிகமா கொடுக்குதா, இல்ல நான் போட்டது எனக்கு வரவே இல்லை அப்படின்னு கம்மியா கொடுக்குதா அப்படிங்கிறது தான் இந்த காட் டக்ளஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இங்க நிறைய இடத்துல வந்து பிசினஸ் ப்ரொடக்ஷன் எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்றாங்க. எக்கானமி ஸ்கேல்ல கூட பெருசா யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தியரட்டிக்கல் கான்செப்டோ இல்ல ஒரு டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வேணும், இல்ல எனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த டாபிக்ல எது ஃப்ரீக்வெண்டா நீங்க கேட்டிருக்கீங்களோ அந்த டாபிக்கை நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ.